ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் மகாலய பக்ஷா டே 11ஓட லஞ்ச் மெனு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாதம், வாழைத்தண்டு கறி, மாம்பழ பச்சடி, மிளகு குழம்பு இது தான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல வாழைத்தண்டு பொடி பொடியாக அது மாதிரி நறுக்கி மோர் ஜலத்தில் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு பயத்தம்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாழைத்தண்டு கறிக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 மிளகாவத்தில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா அம்மா தான் சமைக்கிறா. ஸோ நான் வீடியோ தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது சமையல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அம்மாவோட ஸ்டைலில் தான் இருக்கும். இப்போது 2-3 மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பெருங்காய பொடியும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டை பார்த்திங்கன்னா இது மாதிரி கையால் புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். ஸோ நம்ம வாழைத்தண்டு இது மாதிரி மோர் ஜலத்தில் போட்டு வச்சோம் அப்படின்னா வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கருக்காது. அதே மாதிரி பயத்தம்பருப்பையும் நம்ம இது மாதிரி வாழைத்தண்டு ஜலத்திலே போடும்போது பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் ஊறிடும். ஸோ கறி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வாழைத்தண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸோ தண்ணிலாம் விடணுங்கிறது கிடையாது. வாழைத்தண்டுலேயே பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணிலாம் எதுவும் எக்ஸ்ட்ராவாக விடணுங்கிறது கிடையாது. ஸோ ஒத்தாப்பில் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா உப்பு ரொம்ப தாங்காது. அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவும் விடணுங்கிறது கிடையாது. இப்போது ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுது. ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி மூடி வச்சுட்டு திருப்பி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆகிடும். இப்போது 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மெத்தடுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வாழைத்தண்டு கறியோட கலர் பார்த்திங்கன்னா மாறவே மாறாது. ஸோ தேங்காய் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான இந்த வாழைத்தண்டு கறி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது. இதில் கொஞ்சமாக அந்த சக்கரை சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தண்டு கறி நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். இதில் தேங்காயும் நிறைய சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கறியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வாழைத்தண்டு கறி ரெடி ஆகிடுது. அடுத்து மிளகு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு பார்த்திங்கன்னா புளி எடுத்து நினச்சி வச்சுருக்கா அம்மா. ஸோ நான் சொன்ன மாதிரி எப்போவுமே புளி பார்த்திங்கன்னா வெந்நீரில் தான் நினைப்போம். கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ புளி ஊறத்துக்குள்ளே நம்ம மிளகு குழம்புக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயில் ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயிலேயே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறோம். இப்போ இது வறுபடும் போதே பார்த்திங்கன்னா இப்போ மிளகு குழம்புக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 8லேருந்து 10 மிளகாவத்தில் பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளவா எவ்வளோ காரம் சேர்த்துப்பீங்களோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பருப்புலாம் நல்லா செவந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் எண்ணெயிலேயே போட்டு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஸோ நான் செய்கிற நிறையா ரெசிபீஸோட அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அளவுகளில் தான் நான் சமைப்பேன். எங்கள் அம்மாவோட கையால் சாப்பிட்ட நிறைய பேருக்கு எங்கள் அம்மா எப்படி சமைப்பா அப்படிங்கிறது தெரியும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியில் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த புளி பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தோட புளி. ஸோ அம்மா வருஷாந்திர புளிலாம் பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்கிட்டு ஆள் வச்சு இந்த விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சு அப்படி தான் கொடுப்பா. இதில் பார்த்திங்கன்னா மண் குப்பை எதுவுமே இருக்காது. அடுத்து மிளகு குழம்புக்கு தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு
நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டுக்க போகிறோம். ஸோ ஒரேடியாக விட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் அடிச்சிடும். அதனால் கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற அந்த புளி ஜலத்தை எல்லாத்தையும் விட்டுக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெல்லம் வந்து போட்டுக்க போகிறோம். வெல்லம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். நல்லா வந்து இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த சாமான்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பொடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நைஸாக வந்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக வந்து ஃபைனாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. இந்த பக்கம் வந்து நம்மளோட குழம்பும் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது வந்து சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடியில் கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி வந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சுடுது. நம்ம சேர்த்துருக்கிற சாமான் புளி வெல்லம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கலந்து கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி கொதிச்சிடும். அதோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான மிளகு குழம்பு வந்து ரெடியாக எடுத்து அடுத்து மாம்பழ பச்சடி பண்ணுறதுக்காக குக்கரில் 2 நல்லா பழுத்த மாங்காவாக பார்த்திங்கன்னா தோல் எடுத்துட்டு இது மாதிரி சீவி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி இந்த கலரும் வந்து நல்லா ஆரஞ்சாக இருக்கும். நீங்கள் மாம்பழமாக சேர்த்திங்கன்னா தான் இந்த கலர் வரும். நம்ம வெறும் மாங்காய் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் வந்து நல்லா வெந்தெடுத்து அடுத்து இதுக்கு வந்து வெள்ளை பாகு வந்து வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மாம்பழம் எடுத்துட்டுருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். ஸோ ரொம்ப திக்காக ஆகணுங்கிறது கிடையாது, ஆனால் கொதிக்கணும் நல்லா. அந்தளவுக்கு வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு இந்த மாம்பழத்தோடு சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா அந்த வெல்லம் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கம்பைன் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஜாம் மாதிரி ஆகிடும். இந்த பதத்துக்கு ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து தாளிச்சு கொட்டணுங்கிறதுலாம் கிடையாது, அப்படியே நம்ம வந்து இறக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மாம்பழ பச்சடி ரெடியாக எடுத்து அடுத்து நம்ம சமைச்சது எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணிடலாம். வாழைத்தண்டு கறி, மாம்பழ பச்சடி, மிளகு குழம்பு, சாதம். இதுதான் வந்து மகாலயபக்ஷ டே 11க்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் மெனு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிளகு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பத்திய குழம்புன்னு கூட சொல்லுவா. டெலிவரியான பெண்களுக்கு இதை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகாவோட அளவை குறைச்சிட்டு நீங்கள் மிளகு சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா செஞ்சு காமிச்ச இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.